அவருடைய ஃபேமிலியில் வந்து அவருக்கு வந்து 2 தங்கச்சிங்க இருக்கிறாங்க. சரிங்க. தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு. அவங்க அம்மா, அவங்க அப்பா இருந்தார். அவங்க அம்மா, அவங்க அப்பா இங்கேயே வந்துட்டு போயிருக்கிறாங்க ஒரு 2 டைமு. அப்புறம் அவங்க தங்கச்சி புருஷனும் இப்போ 2, 3 டைம் வந்துட்டு போயிருக்கிறாங்க பக்கமாக. 2021க்கு பின்னாடி. அவங்க அது வரைக்குமே நம்ம மச்சானை கொண்டுட்டாங்க, அண்ணனை கொண்டுட்டாங்க, இவனுங்கெல்லாம் மனுஷனுங்களே இல்லைங்கிற மாதிரி அவங்க போயிட்டாங்க. ராஜமுந்திரியில் தான் இருக்கிறாங்க அவங்க. அவர் இப்போ தான் ஏதோ ஃபாரஸ்ட்டுக்காரெல்லாம் பெரிய அதிகாரிகளாம் முயற்சி பண்ணி அவங்கள கூட்டி வந்து காட்டி இங்கே வந்து மக்களெல்லாம் பார்த்து அவருக்கு என்ன இங்கே சீனிவாச ஐயாவுக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி தான் அவங்க மீண்டும் மீண்டும் வர ஆரம்பித்தாங்க எங்களை நம்பி. இப்போ வந்து 3 டைம் வந்துட்டு போயிருக்கிறாங்க. இப்போ அவருக்கு வந்து படம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்களா? ஐஎஃப்எஸ் கீர்த்தி சக்கரான்ட்டு கன்னடத்தில் இல்லை, இந்திய மொழியில் வந்து முழுசாக வரும். கூடிய சீக்கிரத்தில் வந்து ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்கிறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க இங்கே. சரிங்க. குருதத்துன்ட்டு பெங்களூருக்கு டைரக்டர் பண்ணுறாரு. ஆமாம், குருதத் பண்ணுறாரா? உபேந்திரா தான் ஹீரோவாக நடிக்கிறாரு, டிசெஃபா. ஆ, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, கூடிய சீக்கிரம் பண்ணுறாங்க. அப்போ அதுலேயும் வீரப்பன் அவரோட கதையும் இருந்தால் தான் டிசிஎஃப் சீனிவாஸ் பற்றி சொல்ல முடியும் இல்லையா? வீரப்பனுடைய கதை சும்மா லாஸ்ட்டாக மட்டும் கொண்டு வருவாங்களாட்டுங்குது. ஏன்னா வீரப்பன் தானே சுடலாம் அவரை. ஆமாம், தலை வெட்டிட்டு போகிறான், அதை மட்டும் காட்டுவாங்களாட்டுங்குது. மற்றதெல்லாம் அவர் அதிக நாள் டியூட்டியிலே இல்லைங்களே. சாம்ராஜ் நகர் வந்து ஏசிப்பாக ரிப்போர்ட் பண்ணுறாரு. அவங்க 2 வருஷம் கழித்து டிசிப்பாக அங்கேயே இதாகிறாரு. 3.5 வருஷம் அங்கேயே சாம்ராஜ் நகர் டிசிப்பாக இருக்கிறாரு. அப்புறம் மங்களூர் போகிறாரு. மறுபடியும் 89 மறுபடியும் இங்கேயே அனுப்புகிறாங்க. ஏன்னா இந்த ஒரு செக்ஷன் அவருக்கு தானே தெரியுன்ட்டு அனுப்புகிறாங்க.